கத்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அவங்களோட சாட்சிகளுக்காக ஒரு வசனத்தை நான் கொடுக்குறேன். மகா உபத்திர பலியாக நம்ம பரலோகத்தில் சேரப்போம். உபத்திரம் யார் யார் கடவுள் நேசிக்கிறாரோ அவங்கள கடவுள் என்ன செய்யறாரா சிச்சிக்கிறாரு, சரிப்படுத்திட்டு வர்றாரு. ஓகே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சிக்காக அடுத்த சனிக்கிழமை 8ஆம் தேதி 7 மணிக்கு ரமேஷ் சைமன் ராஜோட வாசியோட சாங்கோட மெமோரியல் சர்வீஸ் இருக்கும். தயவு செய்து எல்லாரும் வந்து அந்த மெமோரியல் சர்வீஸில் கலந்து கொள்ளுங்க. எல்லாம் ஒரே டைமுக்கு வந்தால் நம்ம சீக்கிரமாக அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் பைபிள் ஸ்டடி இருக்கும். தயவு செய்து வாங்க. பைபிள் ஸ்டடி வரதுக்கு முன்னே மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 31ஆம் வசனம். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளந்து பற்றி நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஓகே, அப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம ஆண்டவர் செய்தி கேட்கணும்னு. பின்னாலே வந்து நம்ம ஒரு பாத்ரூம் வந்து பூட்டி வச்சிருக்கிறோம். பாஸ்டர்ஸ் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாத்ரூம் வந்து நம்ம சரியா இப்போ வந்து நம்ம கழுவுறதில்லை. அப்போ சிங்கப்பூர்ல இருந்து பாஸ்டர்ஸ்லாம் வரும்போது அவங்க 5 மணிக்கு அங்கே விட்டுட்டு வர்றாங்க. இங்கே சேரும்போது மணி 8. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாத்ரூம் நம்ம ஆயுதம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால ஒரு பாத்ரூம் பாருங்க, எமர்ஜென்சி தான் மேலே பாத்ரூம். ஸோ அதான் முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா அப்போ 2வது வந்து நம்ம சபை வந்து சரியா நம்ம சுத்தம் பண்ணதில்லை. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு நாளைக்கு உங்கள் பேர் அடித்து நம்ம போட போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சபை. நீங்கள் உங்கள் வீடு சொந்த வீடு நீங்கள் கழுவ மாட்டீங்க. அதே போல் உங்கள் தேர்ந்து வரும்போது கடவுளுக்காக இந்த சபையை வந்து சுத்தம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். அது சோதனை பேசலாம். ஓகேயா? சரி, நம்ம இப்போ வந்து அநேக ஆன்லைன்ல மெசேஜ் அனுப்புறாங்க. நான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசின வசனத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு இன்னைக்கு செய்திக்காக நம்ம போக போகிறோம். முதலாவது வந்து பழைய ஏற்பாடுல வந்து ஆண்டவர் முகமுகமா நோவா கிட்ட பேசினாரு. இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேரை அழிக்க பண்ணு. லோத்துக்கு முகமுகமா ஆண்டவர் பேசினாரு, நான் வந்து சோதம் போன்றா நான் அழிக்க போறேன், இந்த இடத்தை விட்டு நீ போக சொல்லி. ஆனா புதிய ஏற்பாடு வந்து ஆண்டவர் பேச மாட்டாரு, உங்ககிட்ட யார்கிட்ட பேச மாட்டாரு. ஆனா அவர் வருகைக்கு அவர் வந்து என்ன கொடுத்திருக்கிறாரு, அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கொரோனா நோய் வந்து ஒரு அடையாளம், சரிங்களா? கொரோனா நோய் வந்து ஒரு அடையாளம். அப்போ அவர் வருகைக்கு இந்த கொரோனா நோய் போயிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அது என்ன ஒரு அடையாளம்னா, ஆண்டவர் இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அப்போ நீங்க நான் என்ன செய்யணும், வசனத்தை நீங்க படிக்கணும். இன்னும் அடையாளம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க வசனம் பைபிள் நீங்க படிக்கணும். 2வது வந்து ஆன்லைன்ல எத்தனை பேர் ஆன்லைன்ல வசனத்தை கேட்குறீங்க? கை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே, சோ தயவு செய்து கேளுங்க. அப்போ இன்னைக்கு கால வேலையில், இன்னைக்கு சாயங்கால வேலையில் 2வது காரியத்துக்கு நாம போவோம். போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினது அடையாளம். கடவுள் வந்து அடையாளம் கொடுத்துட்டாரு அவர் வருகைக்கு. இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், the blood of the lamb. அதான் என்னோட தலைப்பு. அப்போ நம்ம வந்து யாத்திராகம புஸ்தகத்துக்கு நம்ம திரும்புவோம்.
யாத்திராகமம் Exodus chapter 12 யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3லிருந்து 13 வரை. ஓகே, யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. படியா படித்த வசனப்படி. ஓகே, எல்வின் படிக்கும் போது நீங்க ஜஸ்ட் இங்கிலீஷ் யூ கேன் ஃபாலோ, தமிழ் கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பிரயோஜனமா இருக்கும். ஓகே, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். 4 ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேரற்றவர்களாக போனால் அவனும் அவன் சபையில் இருக்கிற அவனுடைய ஆய வீட்டுக்காரனும் தங்கள் இடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளவருமாய் இருக்க வேண்டும். செம்மறிகள் ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 6 அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து 7 அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு மாஸ்டர் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேல் சட்டத்திலும் தெரிந்து 8 அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க தந்தார்கள். 12:13 படிச்சியா? அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்களோ முதல் பேரும் எல்லாமையும் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். 13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கால் அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கடைசி நாளிலே நம்ம ஜெபிக்கிறோம். இந்த கடைசி வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்புடைய தகப்பனே, இந்த வசனத்தை ஆசீர்வதியும். இந்த வசனம் மூலமா ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். இப்போ கடைசியில் 13வது வசனத்தை அந்த ரத்தத்தை கண்டு நான் கடந்து செல்வேன், அழிக்கும் வாதை உன் பூலகத்தில் அணுகாது. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அப்போ இன்னைக்கு இப்போ 12வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்னா, நீங்க இப்போ நீங்க சபைக்கு வரும்போது நீங்க பைபிள் தூக்கிட்டு நீங்க வரீங்க. ஆனா பழைய ஏற்பாடுல அவங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியே அவங்க கொண்டு வரணும். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டி எதை கொடுக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கொடுக்குது. சரிங்களா? ஆண்டவர் இயேசுவே கொடுக்குது. அப்போ பழைய ஏற்பாடுல இப்போ மனுஷனுக்கு பாவம்னா என்ன? மனுஷன் பாவத்துல விழுந்துட்டாங்க. எகிப்துல இருந்து வெளியே மறுபடி வர்றாங்க தேசத்துக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க கொண்டு வரணும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா, ஐயா நீங்க மல்கியா புஸ்தகம் நான் நினைக்கிறேன், மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி நீங்க சபைக்கு கொண்டு வரணும், அதை அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி நீங்க கண் ஊனமானதையோ
பலியிட கொண்டு வந்தாலோ அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கழுமானதையோ நசல் பிடித்ததையோ கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். 14 தன் மந்தையில் கடா எண்மையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்த்தி கொண்டு பலியிட கபட தன் சபிக்கப்பட்டவர். நாமும் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருப்போம், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த காலத்துல இப்ப நம்ம ஆடு கொண்டு வர தேவையில்லை. ஆனா அந்த டைம்ல ஆடு ஒரு வயசு இருக்கணும். ஆனா ஊனமானதுக்கு அதை துருடதை கொண்டு வரக்கூடாது. அப்போ நுண்டி எடுத்து வரது நல்லதை கடவுள் சொல்றாரு, நான் மகத்துவ ராஜா. அப்போ எனக்கு நல்ல பழி நீ செலுத்தணும் சொல்லி. ஓகே, அப்போ அடுத்த வசனத்தை நம்ம 7வது 3 4. அப்போ 7வது வசனப்படியா 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க என்ன செய்யணும்? 7வது வசனம், அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆட்டுக்குட்டியை அதை வெட்டி அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்னா உங்க கதவு இதுல 2 கதவுல நீ என்ன இந்த சோப்பு கதவு ரத்தத்தை தெளிக்கணுவாங்க. அது எது குறிக்குதுன்னா அவங்க பாதுகாப்புக்காக. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன செய்ய போறேன்னா 12வது வசனத்தை 12வது வசனப்படி 12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதன் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உங்க பாதுகாப்புக்காக நீ என்ன செய்ய, ரத்தத்தை உங்க கதவுல தெரியும். இதுதான் உங்களோட பாதுகாப்பு. ஏன்னா அந்த ரத்தத்தை கண்டு நான் கடந்து செல்வேன். அழிக்கும் வாதை உன் கூடாரத்திலே. அந்த வாதைனா இப்போ நீங்க கொரோனா நோய் ஒரு வாதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? கொரோனா நோய் ஒரு வாதை. அப்போ நான் சொன்னாரு, நான் ஒரு வித்தியாசத்தை உலக ஜனங்களுக்கு, நீங்க யாரு, உலக ஜனங்கள் யாரு, ஒரு வித்தியாசம் நான் காமிக்க போறேன். அப்போ அந்த ரத்தத்தை கண்டி நான் கடந்து செல்ல. 2வது பாருங்க, இங்க ஆட்டுக்குட்டி ரத்தம். அப்போ ஆட்டுக்குட்டி ரத்தம். 2வது கீழே சீனா சோப்பு நூறு சோப்பு துணி கட்டிருக்கா பாத்தீங்களா? அது எது குறிக்குது? ஆனா ஜோசுவா புஸ்தகத்தை நம்ம திரும்புவோம். ஜோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18, 19. ஜோசுவா புஸ்தகத்துல ஆண்டவர் அது கூட சொல்றாரு. ஜோசுவா அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கையை எங்களை இறக்க விட்ட ஜனங்களிலே கட்டி உன் தகப்பனையோ உன் தாயையோ உன் சகோதரர்களையோ உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். 18. இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். 19. எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னுடனே கூட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடாதே ஆகிய அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். 20. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினே, நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ
பாருங்க வெறும் சோப்பு கயிறு. ஆனா ஜோசுவா சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும்னா நீங்க வெளியே வரக்கூடாது. அந்த உள்ளுக்கு நீங்க இருக்கிற வரை உங்களுக்கு அந்த சோப்பு கயிறு பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ யாத்திராகம புத்தகத்தில் 12வது அதிகாரம் 12வது வசனம், அந்த ரத்தத்தை கண்டி நான் கடந்து செல்வேன், ரத்தத்தை கண்டி நான் கடந்து செல்வேன், அழிக்கும் பாதை உன் கூடாரத்தில் அணுகாதே. தெரியுங்களா? அப்போ உன் கூட உங்களுக்கு பாதை வராது. உங்களுக்கு அந்த ரத்தம் இருக்கிற வரை உங்களுக்கு அந்த ரத்தம் இருக்கிற வரை பாதை உங்களுக்கு வராது. அப்போ நீங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம இந்த கொரோனா நோயில நம்ம இருக்கிறோம். அப்போ நீங்க நானே செய்ய வேண்டியதுன்னா தெரியுங்களா? அப்போ நீங்க எப்போது எப்படி இருக்கணுமா, நீங்க ரத்தக்குள்ளே இருக்கணும். ரத்தக்குள்ள இருக்கிறது என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்க தேவ வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கணும். வசன பிரகாரம் ஜீவிக்கும் போது நீங்க ரத்தக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்க எப்படி வெளியே வரோம் தெரியுங்களா? நம்ம வசனத்தை மீறி நடக்கும் போது நம்ம பாவம் செய்யணும். அப்போ கடவுள் என்ன செஞ்சாருன்னா, அந்த ராகுட தாய் தகப்பனுக்கு குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாரு? பாதுகாப்பு கொடுத்தாரு. அந்த சோப்பு நூல் பார்த்த உடனே அந்த குடும்பத்தை என்ன வரல, ஒரு ஆபத்து அவங்களுக்கு வரல, பாதுகாப்பு அவங்க கிடைச்சது. அப்போ இதுல அப்போ இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தெரியுங்க. அப்போ நான் இந்த ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அப்போ என்ன மாதிரி வித்தியாசம் நான் உங்களுக்கு காமிக்க போறேன்னா, நீங்க 9வது வசனத்துக்கு நான் யாத்திராகமம் 9வது வசனத்துக்கு அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கும் உரியவைகளே எல்லாவற்றிலும் ஒன்று சாவதில்லை என்றார். அப்போ நல்ல கேளுங்க. அப்போ ஆண்டவர் இந்த ரத்தம் மூலமா ஒரு வித்தியாசத்தை காமிக்க போறாரு. 6 படியா 6 அதே அதிகாரத்தில் 6 மறுநாளே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு. அப்போ உலக ஜனங்கள் கூட ஆடு மாடு பிள்ளைகளை எல்லாமே செத்து போயிடுச்சு. ஏன் செத்து போனாங்க? அவங்க உலக ஜனங்கள், அவங்க என்ன இல்லை, அவங்க ரத்தக்குள்ள இல்லை, உலகம். அவங்க பாவத்துக்கு சம்பளம் மரணம். உலகத்துல நம்ம ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, நம்மளை நீதிமான் ஆக்குகிறது. இப்போ ஏன் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? இவங்க ரட்சிக்கப்படாத பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்போ இவங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் இவங்க இல்லை. ஆண்டவர் என்ன உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் காமிக்கிறாருன்னா, உலக ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் உலக காமிக்கிறாரு. அப்போ நம்மளே கடவுள் என்ன காமிக்கிறாரு? அடுத்த வசனப்படி பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களே ஒன்றாயும் சாகவில்லை என்று அறிந்தார். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அப்போ வித்தியாசம் என்ன வித்தியாசம்? இதுல முடிக்கப்பாடு சாப்பிட்டா என்னன்னா, உலக ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் அவங்க பாவத்துக்கு சம்பளம் மரணம், அவங்க ரத்தக்குள்ள இல்லை. அதான் வித்தியாசம் உலக ஜனங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இங்க இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, ரத்தக்குள்ள இருக்கிறவர் என்ன இல்லை, யாருமே அவங்க
மிருக ஜீவன் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் சாகவே இல்லை. அப்போ நீங்க நானே கடைசி நாளை நம்ம ஜீவிக்கிறோம் தெரியுங்களா? அப்போ நாங்க எப்படி ஜீவிக்கணும்னா ஆண்டவர் வசன பிரகாரம் நீ ஜீவிங்க. கடவுள் வந்து இந்த கொரோனா நோய் வசனம் சொல்லல அழிக்கும் பாத உன் கூடாரத்துல அணுகாது தெரியுங்களா? அப்போ இதுதான் நீங்க நானே செய்வது. பாருங்க, அவங்க சோதனை அவங்க போனாங்க கொரோனா நோய், ஆனா சாவல. ஏன்னா அவங்க ரத்தக்குள்ள இருக்கிறாங்க. அந்த டைம் வரதான் நீ சாவுங்க அது. ஆனா மற்ற ஆளுகள் ஏன் சாப்பிட? இந்தியாவில் வந்து ஒரு 3 நிமிஷத்துல ஒரு ஆள் சாப்பிடும். ஏன்னா அவங்க வந்து பாவத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க நாங்க வந்து ஆண்டவருக்குள்ள. அப்போ நம்ம வந்து யாரு ரத்தக்குள்ள இருக்கிறோம். கடைசியாக ரோமர் புஸ்தகம் 5:9 கடைசி. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதிக நிச்சயமாகும். அப்போ நம்ம வந்து யாரு? அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன செய்யுது? நீதிமான். ஏன் நீங்க தப்பிங்க? அந்த அந்த நியாயத்திற்கு நம்ம தப்புன்னு தெரியுங்களா? நம்ம பாவம் வந்து கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? மூடி இருக்கிறாரு. நம்ம கடைசி வசனம் சங்கீத புஸ்தகம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணுகிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாடுல வந்து என்ன? அவங்க பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல வந்து நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க யாருக்கிட்ட போய் பாவம் அறிக்கை செய்ய தெரியாது பழைய ஏற்பாடுல. ஏன்னா இயேசு வெளிப்படல. இப்போ வந்து இயேசு நம்ம உங்க பாவம் உலகத்தில் நம்மளோட பாவம் நம்ம என்ன செய்யணும்? நீங்க பாவத்தில் ஜீவிக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தெரியுங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்ம வந்து பாவம் அறிக்கை செய்ய போறோம் தெரியுங்களா? கடைசி வசனம் 1 யோவான் 1 அதிகாரம் 7-9 7வது வசனம் 9வது வசனம் படிச்சு நம்ம ஒரு பாட்டு பாடி நம்ம பாவம் அறிக்கை செய்யணும். கடைசி வசனம் படி 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியமாய் இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் நீங்க பாவம் செஞ்சிருந்தாங்க நீங்க அறிக்கை செய்யும் போது அப்போ கடவுள் என்ன செய்வாரு? இந்த உங்களுடைய பாவங்கள் இயேசு ரத்தம் என்ன செய்யும்? உங்களை சுத்திகரிக்கும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்ம என்ன செய்ய போறோம்? பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அறிக்கை செய்து வெற்றுகிறவர் இரக்கம் பெறுவார். என கடவுள்கிட்ட நம்ம இரக்கம் பெறுவதற்கு ஒரு காரியம் தெரியுங்களா? நீங்க சில பாவங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம், யாருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நாங்க ராகுல் எடுக்கிறதுக்கு முன்ன ஆண்டவருடைய பாட்டு நம்ம பாட போறோம். கொஞ்ச நேரத்துல ரத்தம் ஜெயம் சொல்லி அது பிறகு ஆண்டவன் உள்ளத்துல பேசுற மகளே, இவங்களை நீ மன்னிக்காம இருக்கிற, இதை நீ செய்யாம இருக்கிற, இந்த பாவத்தை நீ மறைச்சு கொண்டே இருக்கிற, யாருக்கு தெரியாது. அப்ப நீ என்ன செய்யணும்? பாவத்தை மறைக்கிறவர் வாழ மாட்டா, அறிக்கை செய்து விட்டுகிறவர் இரக்கம் பெறுவார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்போ நீங்க அறிக்கையை செய்ய 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 ஆண்டவர் ரத்தத்தினால உங்களையே என்ன செய்வாரு?
பரிசுத்தா பண்ணுவாரு. நீங்க ரத்தத்துக்குள்ளே இருப்பீங்க. எந்த நோய் எந்த வியாதி வந்து அந்த பிளேக் வந்தா கூட உங்களை இந்த கூடாரத்துல அணுகாது. அதனால நம்ம எழுந்து நின்று அந்த பாட்டு ரத்த ஜெயம் சொல்லி அந்த நல்ல ஒரு பாட்டு இந்தியெல்லாம் இந்த பாட்டு நம்ம பாடிக்கிறோம். அது நல்லா இருக்கும். அந்த பாட்டு அந்த பாட்டு பாடி நம்ம சமூகத்தில் நம்முடைய ரத்த பாவங்கள் நம்ம அறிக்கை செய்ய போறோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
Hallelujah.
தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. தொடர்ந்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. யார் மேலே கசப்பு, யார் மேலே பகை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. ரத்தத்தில் வல்லமை இல்லை. எல்லாம் கண்ணு மூடுங்க, யாரும் பேச வேண்டாம். எல்லாம் கண்ணு மூடி நீங்க சத்தியத்தை அறிவை பெற்று மனப்பூர்வம் நீங்க பாவம் செஞ்சா ரத்தத்தில் வல்லமை இல்லை. இந்த ரத்தத்தில் வல்லமை. அதனால இன்னைக்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. உங்க மேல யாரு மேல கசப்பு, யாரு மேல கோபம், உங்க எதிரிகளை ஜெபிங்க. அவங்க ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்க அறியாம செய்யறாங்க. பிதாவே அவங்களை நீ மன்னிங்க, அவங்களை மன்னிங்க. அப்ப நீங்க அவங்களை மன்னித்து பரிசுத்தமா ஜீவிக்கும் போது நீங்க ரத்தக்குள்ள இருப்பீங்க. அந்த அழிக்கும் வாத கூடாரத்தில் அணிக்காது. தொடர்ந்து சொல்லிங்க. ஜோல் பசங்க படிக்கிறீங்க. யோகா புஸ்தகம் 22:3 ஏன் உங்களை பாவங்கள் அறிக்கை செய்ய சொல்றீங்களா? இந்த ஒரு வசனத்தை படிங்க, உங்களுக்கு புரியும். 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாஸ்குள் சாத்தான் புகுந்தான். ஏன் சாத்தான் அவளை புகுந்தான் தெரியுங்களா? ஏன் சாத்தான் அவளை புகுந்தான் தெரியுங்களா? அவர் இடம் கொடுத்தாரு. உள்ள வா, உள்ளுக்கு வா. என்ன அவரு திருட குத்தி அவன் விட்டு போல. அவங்க திருடத்து வந்து அவர் அறிக்கை செய்திருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. சாத்தான் அவளை கொண்டிருக்க மாட்டார். அதனால சாத்தான் அவளை போகாது. நீங்க அறிக்கை செய்ய பாப்ப, நீங்க அறிக்கை செய்யலாட்டி அந்த மூலமா வேற உருவாங்க. சரிங்களா? அதனால கொஞ்ச நேரம் கண்ணு மூடி இந்த ராபஜனை எடுக்கிறதுக்கு முன்னே பரிசுத்த ஆவியை கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே, யார் மன்னிக்காம இருந்தா ஆண்டவரே என்னை காமி, யார் மேல கஷ்டப்பட்டு இருந்தா என்னை காமி ஆண்டவரே. அது சொல்லி ஒன்றொன்னா நீங்க மன்னிக்க. ஏன்னா நீங்க மன்னிக்கும் போது கடவுள் நீங்க மன்னிப்பாரு. ஆண்டவர் வருகையில நீங்க சுகபத்திரமா பரலோகத்துக்கு போகும். இல்லாட்டி நீங்க கைவிடப்படுவீங்க. அது